புன்னகை இளவரசின்னு உங்களுக்கு நாங்க பட்டம் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படிலாம் சொல்லும்போது நிறைய வாட்டி கண்ணாடி மொழி சிரிச்செல்லாம் பார்த்திருக்கேன். அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு அரசி இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு இளவரசியா கொடுத்ததுக்கு நீங்க தான் பெரிய காரணம்னு நினைக்கிறேன். அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்களோட ஃபேவரட் அப்பம் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க நீங்க. அண்ட் எனக்கு அப்பல இருந்து ஒரு கேள்வி அம்மா கிட்ட கேட்கணும்னு ரொம்ப ஆசை. உங்களோட ரியல் லைஃப் ஹீரோ வந்து உங்களோட ஹஸ்பண்ட். இவ்வளவு நாள் சினிமாவில் இருக்கிறதுக்கு அவர் தான் ஒரு காரணம். 16-17 வயசுலேயே வந்துட்டேன். என்னுடைய அனுபவங்களும் படிப்பும் எல்லாமே இந்த சினிமா தான். நான் உங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு செய்தி சொல்றேன். என்னை விட 7 வயசு சின்ன பொண்ணு படத்துலையும் கை விட்ட தெய்வம் படத்துலையும் இதே கமத்து நடிச்சு பெரிய ஹீரோயின் ஆயிட்டு கந்தன் கண்ணையில எனக்கு ஜோடியா நடிச்சாங்க. தெய்வானுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் ஒன்று வரும். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்குன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். ரெக்கார்டு உலக போட்டு ரெக்கார்டு பண்ண இந்த பாட்டு வந்து இந்த பக்கத்துல இந்த அம்மா இருப்பாங்க, இந்த பக்கத்துல இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா, அந்த அம்மா போயிட்டாங்க. ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அதுல மிச்சம் இருக்கிறவங்க நாங்க 2 பேரு. எல்லாரும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்கம்மா, எப்படி இவ்வளவு அழகா சிரிக்கிறீங்கன்னு. அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. அந்த ஸ்மைல் பாருங்க. 8வது அதிசயம்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்களா, அப்படியான ஒரு அதிசயம் தான் இவங்க 2 பேரும் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது அப்படின்றது. அரசியும் இளவரசியும். அதிகாரத்துல ஆட்சி செஞ்ச அரசிகள் பலர் இருக்காங்க. ஆனா சினிமால அன்பால ஆட்சி செஞ்ச அரசி ஒருத்தவங்க மட்டும்தான். சங்ககாலம் சம்பந்தப்பட்ட படங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த கால படங்கள் வரைக்கும் திரையாளும் நாயகி, தன் திறமையால் கலையாளும் நாயகி, அவங்களுக்கு தான் வந்து இந்த விருதை வழங்க போறோம். பிரசன்டரை கூப்பிடுவோம். தமிழ் சினிமாவின் மார்க்கண்டேயன் சிவகுமார் சார் மேடைக்கு வரவும். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். சிவகுமார் சாரோட சேர்ந்து இந்த விருதினை வழங்குவதற்காக புன்னகை இளவரசி ஸ்னேகா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம், வெல்கம், thank you for joining us. We have a co-presenter also. Mr. Kingston, JJ Oil Mill Porur, Gold Winner Authorized Trader அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கலை நாயகி யாரு அப்படின்றது இப்ப பார்க்க போறோம் சார். Can we have the AV please? தென்னிந்திய சினிமாவில் ஹோம்லி ஹீரோயினாக குடிகட்டி பறந்தவர் புன்னகை அரசி KR விஜயா. பால்யத்திலேயே மேடை நாடகங்களில் நடித்தவர். 15 வயதில் கற்பகம் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். முதல் படத்திலேயே புகழின் உச்சிக்கு சென்றார். சிவாஜியுடன் 40க்கும் மேற்பட்ட படங்கள், எம்ஜிஆருடன் 10க்கும் அதிகமான படங்கள் என 1960களில் இருந்து கோலோச்சினார். NT ராமாராவ், நாகேஸ்வர ராவ், விஷ்ணுவர்தன், பிரேம் நசீர் என ஜோடி சேர்ந்து மொத்த தென்னிந்திய சினிமாவிலும் வெற்றிகளை குவித்தார். நடிப்பு, தமிழ் உச்சரிப்பு, நடனம் என அனைத்திலும் விழுந்தவரை நம்ம வீட்டு பெண்ணாக சிம்மாசனமிட்டு அமர வைத்தனர் ரசிகர்கள். சரஸ்வதி சபதத்தில் ரௌத்திரம், ஊட்டி வரை உறவில் நகைச்சுவை, இரு மலர்களில் காதல் ரசம், குரத்தி மகனில் தாய் பாசம் என அசத்தினார். அம்மன் வேடங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டது இவரது பெயர். 500க்கும் மேற்பட்ட படங்களுடன் திரைத்துறையில் 70 ஆண்டுகளை கடந்திருக்கும் நடிப்பு பேரரசிக்கு கலை நாயகி விருது வழங்கி பெருமிதம் கொள்கிறது அவள் விகடன். அவள் விருது 2025 கலை நாயகி KR விஜயா அம்மா அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருவோம். கலை நாயகிக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் and standing ovation ஒன்னு கொடுத்துடலாம். Request you all to please stand up. இத்தனை வருடங்களா நம்மள பயங்கரமா என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இருக்க நிறைய ஹீரோயின்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய KR விஜய் அவர்களுக்கான மரியாதை செய்யும் நேரம் இது. கோல்ட் வின்னர் சார்பாக ஒரு ஹேம்பர் இருக்கு. சிவகுமார் சார், கலை நாயகியை பத்தி நீங்க கண்டிப்பா சொல்லியாகணும். KR விஜயா அம்மான்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னை விட
சினிமா உலகத்தில் 3 வருஷம் சீனியரு. ஆனால் அவங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு செய்தி சொல்கிறேன். என்னை விட 7 வயசு சின்ன பொண்ணு. ஆமாம், நான் 41 பான், அவங்க 48 பான், சின்ன பொண்ணு. பட்டு என் கூட நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கற்பகம் படத்துலையும் கைவிட்ட தெய்வம் படத்துலையும் இதே கமத்து நடித்து பெரிய ஹீரோயின் ஆகிட்டு 66 கந்தன் கண்ணையில் எனக்கு ஜோடியாக நடித்தாங்க. கந்தன் கண்ணை படம் உடனே உங்களால் மறக்க முடியாதது ஒரு முருகன் தெய்வானுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் ஒன்று வரும். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்குன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். சுசிலா பாடுவாங்க, பிரமாமான பாட்டு. அதுவும் கண்ணதாசன் எழுதுனது தான். இந்த படத்தில் மறக்க முடியாத பாட்டு 6 படை வீடுகளில் முருகன் எப்படி நிலை கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்கிறத கண்ணதாசன் எழுதியிருப்பார். வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனி தலையில் கொடுத்ததற்கு ஆண்டியன் கோலமிட்டு மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு. ஒருவரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓம் எனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திரு நாடு கண்ட சுவாமி மலை. தேவர் படை தலைமை பொறுப்படுத்தி தோள்கள் தினப்படுத்த சூரன் உடல் கிடித்து கோயில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூருட படை வீடு. குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகள் ஆக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு பண்ண திருப்பரம் கொண்டம் என்னும் படை வீடு. தேவர் குறை தவித்து சினம் தணிந்து வள்ளி தெண்டு தமிழ் குலத்தை தனை மணந்து காவல் புரிய வந்து அமர்ந்த மலை எங்கள் கன்னி தமிழர் திரு தணிகை மலை. கள்ளமில்லாமல் வரும் அடியவுக்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்க மயில் விளையாடும் பழமுதி சோலை என்று ரெக்கார்டு உலகப்போல் ரெக்கார்டு பண்ண இந்த பாட்டு கண்ணதாசன் எழுதின பாட்டு. இந்த பக்கத்தில் இந்த அம்மா இருப்பாங்க, இந்த பக்கத்தில் இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா, அந்த அம்மா போயிட்டாங்க. ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த பாட்டுக்கு கம்பீரமாக அந்த வெண்கல குரலில் பாடின நக்கீரன் வேஷம் போட்டு பாடின சீர்காழி கோவிந்தராஜ் இல்லை, அந்த பாட்டு எழுதின கண்ணதாசன் இல்லை, அந்த படத்தை எடுத்த ஏஎல் சீனிவாசன் இல்லை, அந்த படத்தை டைரக்ட் பண்ண ஏபி நாகராஜன் இல்லை, அந்த படத்தில் வீரபாகுபா எனக்கு சேனாபி நடித்த சிவாஜி இல்லை, சூரபத்மா நடித்த அசோகன் இல்லை. அப்படி எடுத்த இல்லைங்கிற லிஸ்டே பெருசாக இருக்குது. அதில் மிச்சம் இருக்கிறவங்க நாங்கள் 2 பேர். இந்த சூழ்நிலையில் இந்த அம்மாவுக்கு இந்த விருது கொடுக்கறது அளவில்லாம் சந்தோஷப்படுறேன். சூப்பர் சார். பயங்கரம் சார். சார் உங்கள்கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஞாபக சக்தி தான். அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வருது. சாரை முருகராவும் அம்மா அம்மனாவும் தான் எல்லாருக்குமே என்னைக்குமே ஞாபகம். அவ்வளோ ஒரு தெய்வீகமான லுக் உங்க 2 பேருக்கு இருக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணி அண்ட் மேம்காக வெயிட் பண்ணி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். பார்த்து படிச்சிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெமினி ஸ்டுடியோ தயாரிப்பில் நடிக்கலையேங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. இப்போது வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ் ஸ்னேகா மேம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு விகடன். அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம 2003 நான் உங்களை சந்திச்சிருக்கேன், உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்களோட ஃபேவரட் அப்பம் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க நீங்கள், அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் எனக்கு அப்போலேருந்து ஒரு கேள்வி அம்மா கிட்ட கேட்கணுன்னு ரொம்ப ஆசை. உங்களோட முதல் படம் கற்பகம் படம் ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி நிற்கும் போது உங்களோட அனுபவம் பற்றி நீங்கள் சொல்லுங்கம்மா. அனுபவம் எனக்கு ஒரு புதுசாக தோணலை. ஏன்னா நாடகங்கள் நடிச்சிட்டு இருந்ததுனால ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்டோடு சேர்ந்து நடிக்கிறோமேங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அப்போ இருக்கிற காலகட்டமே வேறு. நான் எப்போவுமே ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, உடற்பயிற்சியிலேருந்து டைட்டிங்லேருந்து அவ்வளோ நம்மளுக்கு நாலேஜ் இருக்குது. உடம்பு கரெக்டாக வச்சுக்கணும், ஸ்கின்னை கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி முடிஞ்சது? அந்த மாதிரி எதுவும் நான் பார்த்ததில்லை. ஏன்னா நான் 16-17 வயசுலேயே வந்துட்டேன். அதனால அந்த டைமில் எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னுடைய அனுபவங்களும் படிப்பும் எல்லாமே இந்த சினிமா தான். எனக்கு உள்ள நண்பர்களும் சினிமாவில் இருக்கவங்க தான், வேறு வெளியில் யாரும் கிடையாது. சிவாஜி சாரோட அவ்வளோ படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்தது உங்கள் அனுபவம்? இத்தனை படங்கள் பண்ண அனுபவம் தான். இவங்க மாதிரி எல்லாம் பெரிய ஆர்டிஸ்டோடு சேர்ந்து நடிக்கும்போது நானும் அப்படி தன்னால் நடிப்பு எனக்கும் வந்துடுச்சு, நானும் கற்றுக்கிட்டேன். அப்படித்தான். சாரி ஃபார் த இன்டரப்ஷன் மேம். இந்த பக்கம் புன்னகை அரசி, இந்த பக்கம் புன்னகை இளவரசி இருக்காங்க. நாங்க 2 பேருக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்டே ஒன்னு வச்சிருக்கோம். சாரி சார். ஃபர்ஸ்ட் நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக வெயிட் பண்ணி வந்ததுக்கு தேங்க்ஸ் சார். நீங்க போய் நீங்க ப்ளீஸ் டேக் யுவர் சீட் சார். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். புன்னகை அரசி புன்னகை இளவரசி 2 பேர் இருக்கீங்க இல்லையா? ஒரு பிளானே ஒரு செட்டப்பே ஒன்னு பண்ணிருக்கோம் உங்களுக்காக. அம்மா நாங்க ரொம்ப நேரம் நிக்க விட வேணாம், உட்காந்து நம்ம பேசலாம். இப்பயாதான் சில அதிசயங்கள் நடக்கும். அப்படியான ஒரு அதிசயம் தான் இவங்க 2 பேரும் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது அப்படின்றது. அரசியும் இளவரசியும்
ஸ்னேகா மேம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த இது ஒரு ஒன் ஆஃப் த அதிசயம் எங்களுக்கு. 7 அதிசயத்தை தாண்டி 8வது அதிசயம்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்களா, அப்படியான மொமெண்ட் தான் அது. ஸோ கேஆர் விஜயா அம்மாவுடைய சில அவங்களுடைய கெரியர் பற்றின விஷயங்கள், பர்சனல் சைட்ஸ் எல்லாம் வந்து இல்ல இது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இண்டஸ்ட்ரியில வந்த உடனே எல்லாரும் என்கிட்ட கேட்டது வந்து சொன்னது வந்து ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு. அம்மா வந்து கம்பேர் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, புன்னகை இளவரசின்னு உங்களுக்கு நாங்கள் பட்டம் கொடுக்கலாம் நினைக்கிறோம் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அம்மோட ஸ்மைல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெய்வீகமான ஒரு ஸ்மைல். அவ்வளோ அது என்ன ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அவங்க ஃபேஸை பார்த்தா அவ்வளோ காமிங்காக இருக்கும். நிறைய வாட்டி கண்ணாடி முன்னாடி சிரிச்செல்லாம் பார்த்துருக்கேன். அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து அரசி இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு இளவரசியாக கொடுத்ததுக்கு நீங்கள் தான் பெரிய காரணம்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாரும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்கம்மா, எப்படி இவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்கன்னு. அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமான ஒரு பதில் தானே? ஆமா, எனக்கு தெரியாது. அதுதான் என்கிட்ட எல்லாரும் இந்த கஷ்டமான ஒரு கேள்வியை கேட்பாங்க, நீங்க எப்படி இவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க? அழகா சிரிக்கிறது இல்ல, ஒரு சிரிப்பு காமிச்சு சிரிக்க வேண்டியதுதானே. நான் கடைசியா ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட ரியல் லைஃப் ஹீரோ வந்து உங்களோட ஹஸ்பண்ட். அவரை பத்தி ஒரு 2 வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவரை பற்றி சொன்னா இவ்வளோ நாள் சினிமாவில் இருக்கிறதுக்கு அவர் தான் ஒரு காரணம். ஏன்னா என்னை வழி நடத்தி கொண்டு வந்தது அவர் தான். இப்படி டைமுக்கு போகணும், டைமுக்கு ஒர்க் பண்ணணும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்தாரு. அதனால தான் என்னால் இவ்வளோ காலம் நடிக்க முடிஞ்சது. அவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். நான் நிறைய இன்டர்வியூவில் படிச்சிருக்கேன், வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அண்ட் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அதனால அவரை பற்றி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் மேம். நீங்க கேட்டீங்க, வந்துடுச்சு. ஓகே, ரொம்ப அழகா இருக்கு மேம். அந்த ஸ்மைல் பாருங்க. யா, வெரி நைஸ். Thank you so much. அந்த 2 பேரும் அந்த ஸ்மைலோட சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்மைல் மட்டும் கொடுத்து நீங்க ஏஞ்சி வந்துட்டு அங்க வந்துட்டீங்கன்னா அந்த ஸ்மைலோட ஒரு போட்டோ கேப்சர் பண்ணிட்டோம்னா நான் உங்களை ஃப்ரீயா விட்டுறேன் ஸ்னேகா மேம். That's so beautiful. அவள் விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னோவேஸ், your perfect partner. Co-presented by GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Powered by Gold Winner, இது அம்மாக்களின் நம்பிக்கை. Associate sponsors, Cycle Pure அகர்பத்தி, Legs Go Holidays, Travel Beyond Boundaries, Bison Cleaning Products, 50 ஆண்டுகளாக மக்களின் சேவை. ஃபுட் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ், 20 வருடங்களாய் பாரம்பரிய சுவையுடன் கூடிய ஆரோக்கியம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் சீட் ஏஜென்சிஸ் திருச்சி, பாதுகாப்பு பலம் ஜொராமேயின் தரம். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OH, exclusive concessionaries for metro pillars and portals in Chennai. OH partner Next Advertising Solution, think outdoor, think next. DOH partner Skyram's Outdoor Advertising, grow beyond sky. Hospitality partner Feathers Erada Hotel, Chennai.